வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம யூஸ்டு டு அப்படின்ற டேர்மை எப்படி இங்கிலீஷ்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இங்க 3 டேர்ம்ஸ் கொடுத்திருக்கோம். யூஸ்டு டு, பி வெர்போட சேர்ந்து யூஸ்டு டு, அதாவது இஸ் யூஸ்டு டு, ஆம் யூஸ்டு டு அந்த மாதிரி. அடுத்தது கெட் யூஸ்டு டு. இந்த 3 டேர்ம்ஸையும் எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்குவோம். பொதுவா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறப்போ யூஸ்டு டு அப்படி பிரிச்சு தெளிவா சொல்ல மாட்டாங்க. சொல்றப்போ இந்த கடைசியா வர்ற இந்த இட்டும் இந்த இட்டும் கம்பைன் ஆகி பொதுவா பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ற மாதிரியே யூஸ் டு அப்படிதான் சொல்லுவாங்க. யூஸ்டு டு அப்படின்னு ரொம்ப தெளிவா பிரிச்சு சொல்ல மாட்டாங்க. எப்படி அப்படின்னா அப்ப வந்து வாக் டு டாக் டு இந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இட்டுல முடியுது, இட்டுல ஸ்டார்ட் ஆகுது அடுத்த வேர்டு. இது ரெண்டுமே கம்பைன் ஆயிடும். நம்ம சொல்ற மாதிரி தெளிவா வாக் டு டாக் டு அப்படி சொல்லாம வாக் டு டாக் டு அப்படிதான் சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ற மாதிரியே இருக்கும். பட் அது மட்டும் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து யூஸ்டு டு அப்படின்ற டேர்மை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. அந்த யூஸ்டு டு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முன்னாடி எனக்கு வழக்கம், நான் முன்னாடியெல்லாம் இப்படி செய்வேன், நான் இங்கதான் அடிக்கடி காஃபி குடிப்பேன், அவ அடிக்கடி முன்னாடியெல்லாம் பாடுவா, நாங்க முன்னாடியெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்மளுடைய பழைய வழக்கங்களை சொல்றதுக்கு நம்ம வந்து யூஸ்டு டு அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுவோம். பழைய வழக்கங்கள் அப்படின்னா இப்ப நாங்க செய்யறது இல்ல, முன்னாடியெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள், முன்னாடி நான் நிறைய படிப்பேன் அப்படின்னா இப்ப எனக்கு டைம் இல்லை, நான் படிக்கிறது இல்லை அப்படிங்கிற மீனிங்ல தான் நம்ம இதை சொல்றோம். ஸோ இங்க பேசிக் சென்டென்ஸை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். முன்னாடி நான் படிப்பேன். ஸோ முன்னாடி நான் படிப்பேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஐ யூஸ்டு டு ரீட். இந்த இடத்துல டூங்கிற வேர்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பொதுவா present tense, present form of the verb தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஐ யூஸ் டு ரீட் அ லாட். நிறைய படிப்பேங்கிறதுக்கு அ லாட். அடுத்த எக்ஸாம்பிள், முன்னாடியெல்லாம் நான் ஸ்கூலுக்கு நடந்து தான் போவேன். ஸோ முன்னாடியெல்லாம் நான் நடந்து போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ யூஸ் டு வாக் அப்படின்னு சொன்னாலே நம்ம முன்னாடி அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஐ யூஸ் டு வாக் டு ஸ்கூல். முன்னாடியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவ வந்து எங்களை வந்து பாப்பா. ஸோ அவ எங்களை வந்து பாப்பா அப்படின்றதுக்கு she used to visit us. She used to visit us every Sunday. இப்போ நாம used to அப்படின்ற டேர்மை கொஸ்டின்ஸ்லயும் நெகட்டிவ் சென்டென்சஸ்லயும் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த used to அப்படின்ற டேர்மை நம்ம did plus used to அப்படி பிரிச்சுக்க போறோம் கொஸ்டின்ஸ்க்கு. அதே நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கா didn't plus used to அப்படி நம்ம பிரிச்சுக்க போறோம். ஸோ கொஸ்டினா இருந்ததுன்னா did plus used to பிரிச்சுக்கணும். நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு didn't plus used to பிரிச்சுக்க போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் சின்ன வயசா இருந்தப்போ காமிக்ஸ் படிக்க மாட்டேன், அப்பெல்லாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் சிறு வயதாக இருந்த போது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம when அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ when I was young, நான் படிச்சது இல்லை, அது படிக்கிறது எனக்கு வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு I didn't used to read comics. So when I was young, I didn't used to read comics. அடுத்த எக்ஸாம்பிள், முன்னாடியெல்லாம் அவ எங்களை அடிக்கடி வந்து பார்க்க வரமாட்டா, எங்களை வந்து பார்க்க மாட்டா, விசிட் பண்ண மாட்டா, எங்களை விசிட் பண்ண மாட்டா. ஸோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா she used to visit us அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இங்க நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ didn't used to அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். She didn't used to visit us very often. அடிக்கடிங்கிறதுக்கு நம்ம very oftenங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ she didn't used to visit us very often. நல்ல ஹாரர் மூவிஸை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்குமா, நீங்க முன்னாடிலாம் பாப்பீங்களா அப்படின்னு நம்ம கொஸ்டினை கேட்க போறோம். ஒரு கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க வழக்கமா பாப்பீங்க அப்படின்னா யூ யூஸ்டு டு வாட்ச் ஹாரர் மூவிஸ். இந்த யூஸ்டு டுவை நம்ம வந்து டிட் அண்ட் யூஸ் டு அப்படி பிரிச்சிருக்கோம். ஸோ டிட் யூ யூஸ் டு வாட்ச் ஹாரர் மூவிஸ் அப்படி நம்ம கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின். இதுவே நீங்க WH கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா நீங்க வழக்கமா என்ன மாதிரி மூவிஸ் முன்னாடிலாம் பாப்பீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் டிட் யூ யூஸ் டு வாட்ச் அப்படி நம்ம கேட்போம். அடுத்த எக்ஸாம்பிள், இதுவும் ஒரு கொஸ்டினுக்கு தான். முன்னாடியெல்லாம் நீங்க அடிக்கடி எங்க போவீங்க? ஸோ அடிக்கடி எங்க போவோம்னா அப்ப ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா எங்கேயாவது போறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஹேங் அவுட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ யூஸ்ட் டு ஹேங் அவுட் அப்படின்ற சென்டென்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டினை கிரியேட் பண்ண போறோம் இப்போ. ஸோ எங்க அப்படிங்கிறதுக்கு வேர். ஸோ வேர் டிட் யூ யூஸ் டு ஹேங் அவுட்?
முன்னாடிலாம் வழக்கமா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ஒரு கெட் டுகெதர் மாதிரி எங்க போய் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வேர் டிட் யூ யூஸ் டு ஹேங் அவுட். ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம யூஸ்ட் டு அப்படின்றத பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றதை பத்தி, முன்னாடி நம்மளுக்கு என்ன வழக்கமோ அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா பி வேர்போட சேர்ந்து யூஸ்ட் டுங்கிற வேர்டை யூஸ் பண்றது. இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்பவும் எனக்கு பழக்கம், இப்பவும் நான் இப்படிதான் செய்யறேன், இப்பவும் அவ இப்படிதான் செய்யறா அப்படின்றது, எப்பவுமே எனக்கு இது வந்து ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து பி வேர்போட சேர்த்து யூஸ்ட் டுவை யூஸ் பண்ணுவோம். இப்ப காலையில உணவை அவ லேட்டா சாப்பிட்றது தான் அவளுக்கு வழக்கம், எப்பவுமே அவள் லேட்டா தான் சாப்பிடுவா, இது வந்து அவளுடைய ஹேபிட். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் அது அவளுடைய ஹேபிட் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து பி வேர்போட சேர்த்து யூஸ்ட் டுவை யூஸ் பண்ண போறோம். ஸோ அவளுக்கு பழக்கம்ன்றதுனால ஷீ, அதுக்கான பி வேர்ப் இஸ் இல்லையா. ஸோ ஷீ இஸ் யூஸ்ட் டு. இங்க நம்ம பி வேர்போட சேர்த்து யூஸ்ட் டுவை யூஸ் பண்றப்ப இந்த டூக்கு அப்புறம் நம்ம ஐஎன்ஜி சேர்த்த வேர்பை யூஸ் பண்ண போறோம், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ண போறோம். ஸோ ஈட்ன்றதுனால ஈட்டிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷீ இஸ் யூஸ்ட் டு ஈட்டிங் ஹர் பிரேக்ஃபாஸ்ட் லேட். அவங்களுக்கு இந்த கோல்டு வெதர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பழக்கம், ஏன்னா அங்கேயே இருந்து பழகினவங்கிறதுனால நமக்கு பழக்கம் இல்லை, பட் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம், இப்பவும் அப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சென்டென்ஸ். ஸோ அவர்கள் இந்த குளிர்கால நிலைக்கு பழகியவர்கள், அவர்கள்ன்றதுனால தே, அதுக்கான பி வேர்ப் ஆர். தே ஆர் யூஸ்ட் டு திஸ் கோல்டு வெதர். அவன் எப்பவுமே கடுமையா உழைக்கிறது வந்து அவனுக்கு வந்து பழக்கம் தான், அது அவனுக்கு முடியக்கூடிய ஒரு விஷயம் தான், எப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ அவன்றதுனால ஹி, அது கூட நம்ம பி வேர்ப் இஸ். ஸோ ஹி இஸ் யூஸ்ட் டு ஒர்க்கிங் ஹார்ட். இந்த இடத்துல டூக்கு அப்புறம் இந்த மாதிரி இஸ் யூஸ்ட் டு போடுறப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஹி இஸ் யூஸ்ட் டு ஒர்க்கிங் ஹார்ட். காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது அவளுக்கு பழக்கம் தான், ரொம்ப ஏர்லியரா அவ எப்பவுமே எந்திரிச்சிருவா. ஸோ அவன்றதுனால ஷி. ஷி இஸ் யூஸ்ட் டு கெட்டிங் அப் ஏர்லி. அடுத்து நம்ம பார்க்க போறது கெட் யூஸ்ட் டுன்ற டேர்மை எப்படி யூஸ் பண்றது. கெட் யூஸ்ட் டு அப்படின்னா எனக்கு முன்னாடியெல்லாம் பழக்கம் இல்லை, இது எனக்கு பிடிக்காதுதான், பட் நான் அதுக்கு பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து கெட் யூஸ்ட் டுவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை நீ இது எப்படியே நீ பழகிக்குவ, இனிமே பழகி கொள்வாய் அப்படின்ற மீனிங்ல நம்ம வந்து இந்த கெட் யூஸ்ட் டுவை யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல, ப்ரெசன்ட் டென்ஸ்ல, ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி வேணா இதை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து நீ கவலைப்படாத, நீ சீக்கிரமே இதுக்கு பழகிக்குவ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இனிமே நீ பழகிக்குவ அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ நீன்றதுனால யூ வில் கெட் யூஸ்ட் டு இட். இந்த இடத்துல கெட் யூஸ்ட் டுன்னு இருக்கு இல்லையா, நீ பழகிக்குவ அப்படின்றதுனால யூ வில் கெட் யூஸ்ட் டு இட், இதுக்கு நீ பழகி கொள்வாய் அப்படின்னு சொல்றதுக்கு. இதே நான் பழகி கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ காட் யூஸ்ட் டு இட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் காட். ஸோ ஐ காட் யூஸ்ட் டு இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான், ஆனால் இங்கே வந்து சிட்டி லைஃப்க்கு பழகிக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி இருந்தாலும் அப்படின்னா கூட அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து தோ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். தோ ஷி வாஸ் ஃப்ரம் அ வில்லேஜ், அவங்க கிராமத்துலேருந்து வந்தா கூட ஷி காட் யூஸ்ட் டு சிட்டி லைஃப். இந்த இடத்துல ஷி காட் யூஸ்ட் டு அப்படிங்கிறத பழகிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷி காட் யூஸ்ட் டு சிட்டி லைஃப். நான் இந்த சத்தமான சூழ்நிலைக்கு பழகிக்கிட்டேன், இங்க ஒன்னே ரொம்ப நாய்ஸியா இருக்கே, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா எனக்கு இது வந்து பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நான்றதுனால ஐ காட் யூஸ்ட் டு அப்படின்னா நான் இதுக்கு பழகிட்டேன். எதுக்கு அப்படின்னா இந்த நாய்ஸியான என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ ஐ காட் யூஸ்ட் டு திஸ் நாய்ஸி என்விரான்மெண்ட். நீங்க இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் சொல்லிக்கலாம். ஐ காட் யூஸ்ட் டு திஸ் ஸ்பைசி ஃபுட், என்ன இவ்வளோ காரமா சாப்பிட்றேன், இல்லை எனக்கு இது பழகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஐ காட் யூஸ்ட் டு திஸ், ஐ காட் யூஸ்ட் டு ஸ்பைசி ஃபுட், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இதே வந்து நெகட்டிவா சொல்லணும், இவ்வளோ நாய்ஸியா இருக்கு, ஆனால் இதை எனக்கு பழகவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. என்னால் முடியல அப்படின்னு சொல்றது, என்னால் இதுக்கு பழக்கவே முடியல, என்னால் இதுக்கு அடாப்ட் ஆகிக்கவே முடியல அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ என்னால் பழக முடியவில்லை, இதுதான் பேசிக். ஸோ முடியலை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து கேன் அண்ட் அதோடைய நெகட்டிவ் கேன்ட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஐ கேன்ட் கெட் யூஸ்ட் டு திஸ் நாய்ஸி என்விரான்மெண்ட். ஸோ இந்த இடத்துல கெட் யூஸ்ட் டுக்கு முன்னாடி கேன்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஐ கேன் கெட் யூஸ்ட் டு திஸ் noisy environment.
அவ வந்து இந்த ஃபுட்டுக்கு இப்பதான் பழகிக்கிட்டு இருக்கா. இந்த டைப் ஆஃப் ஃபுட்டா? இது அவளுக்கு பிடிக்காதேன்னா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப நம்ம வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல இத சொல்றோம். ஸோ ஷி இஸ் கெட்டிங் யூஸ்ட் டு திஸ் ஃபுட். ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். யூஸ்ட் டு, பி வெர்போட சேர்த்து யூஸ்ட் டு அண்ட் கெட் யூஸ்ட் டு. இது 3 பத்தி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ முன்னாடியெல்லாம் நான் காஃபி குடிப்பேன். இப்ப நான் குடிக்கிறது இல்ல. அத சொல்றதுக்கு யூஸ்ட் டு ட்ரிங்க் காஃபி. இதையே நான் எனக்கு வந்து காஃபி, டீ எல்லாம் குடிக்கிறது இல்ல. நான் எப்பவுமே பால் குடிக்கிறது தான் வழக்கம். அப்படின்னா இப்பவும் நான் வந்து எப்பவுமே பால் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐ அம் யூஸ்ட் டு ட்ரிங்கிங் மில்க். அடுத்தது எனக்கு டேஸ்ட்லாம் பிடிக்கல. பட் உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக பழகிக்கொண்டேன். ஸோ ஐ காட் யூஸ்ட் டு ட்ரிங்க் கிரீன் டீ. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ யூஸ்ட் டு யூஸ் பண்ணணும், எப்போ பி வெர்போட சேர்த்து யூஸ்ட் டு யூஸ் பண்ணணும், எப்போ கெட் யூஸ்ட் டு யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோல நாம யூஸ்ட் டு, பி வெர்போட சேர்த்து யூஸ்ட் டு அண்ட் கெட் யூஸ்ட் டு இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any question, please leave a comment. Thank you so much.